ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தூஸ் மெனு. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ஸ்கூலெல்லாம் விட்டு வரப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக எப்படி பண்ணி கொடுக்கலாம் தான். ப்ரெட்டும் முட்டையும் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இதை ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு 3 முட்டை வேணும். அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதில் இப்போ இந்த 3 முட்டையை நம்ம வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த 3 முட்டை வச்சு வந்து நம்ம வந்து 2 செட்டு ப்ரெட்டு பண்ணி எடுக்க முடியும். இதை வந்து இப்போ உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவருக்காக தான். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனிக்கு பதிலாக உங்கள்கிட்ட சர்க்கரை இருந்தால் சர்க்கரை கூட அதை லைட்டாக அப்படியே நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த முட்டையை பீட் பண்ணிக்கலாம். பீட்ரோ ஸ்பூனோ ஏதாச்சும் வச்சு பீட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ வந்து முட்டை ரெடியாகி வந்துருச்சு. அடுத்ததாக இப்போ வந்து கொஞ்சோண்டு பால், நான் இங்கே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். பாலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இதில் வந்து 3 ப்ரெட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன். இந்த 3 ப்ரெட்டை நம்ம வந்து ஒன்றா இப்போ இந்த முட்டையோட மிக்ஸில் போட்டு இந்த மாதிரி முக்கி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பிறல்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த முட்டையை நம்ம இந்த மாதிரி முக்கி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டை, அதை இப்படி இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுனால 3 ப்ரெட்டாக எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து 2ஆக பண்ணணுன்னா 4 ப்ரெட் எடுத்துகிட்டு 2 வச்சு கூட பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம், எத்தனைனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி அதுக்கு மேலே இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இதே மாதிரி 3 ப்ரெட்டையுமே நம்ம முக்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளானது, ஆனால் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியானதும் கூட. ப்ரெட் எடுக்கப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் கோதுமை ப்ரெட்டாக வீட் ப்ரெட்டாக எடுக்க பாருங்கள். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி. மைதா ப்ரெட்டை விட கோதுமை ப்ரெட் தான் நல்லது. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பட்டரை ஒரு 4 பீஸாக குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த 4 சைட்லேயுமே நம்ம வந்து போட்டு விட்டுறலாம். 1 ஸ்பூன் பட்டர் போதும். 1 ஸ்பூனாக 4 ஸ்பூனாக 4 பீஸாக நீங்கள் வந்து பிரிச்சுட்டு இந்த மாதிரி 4 சைட்லேயுமே சேர்த்துக்கோங்க. அது வந்து சூடாகி வரப்போ கரெக்டாக உங்களுக்கு மெல்ட்டாகி வந்துடும். இப்போ இது லைட்டாக மெல்ட்டாக ஆரம்பிக்கப்போ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட இதை பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம். ரொம்ப சிம்பிள். முட்டை ஹெல்த்தியானது. ப்ரெட்டு கோதுமை ப்ரெட் எடுத்துக்கோங்க, அதுவுமே ஹெல்த்தியானது தான். இப்போ அந்த பாக்கி இருக்கிற கொஞ்சம் முட்டை பாக்கி இருக்குல்ல, அதை வந்து நம்ம இந்த மாதிரி அது மேலே இப்படி ஊற்றிக்கலாம். சைட்லலாம் இப்படி எடுத்து விட்டுருங்க. இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து காரமாக வேணும்னா நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, மிளகுத்தூள், அப்புறமேட்டு கொஞ்சோண்டு சாப் பண்ணி வச்ச வெங்காயம், இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து முட்டை பீட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து அடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மெதுவாக அதை அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இந்த பட்டர் வந்து இதில் இருக்குல்ல பாத்திரத்தில், அதில் வந்து அந்த ப்ரெட்டில் படுற மாதிரி எல்லா சைடுமே நீங்கள் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான், ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், அதை பார்த்துக்கோங்க. 2 சைடுமே நல்லா வெந்து வந்துடணும். நடுவில் வந்து நம்ம வந்து முட்டையில் முக்கி இருக்கோம், அதுவுமே வெந்து வரணும். அதனால தான் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் வரை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இது வந்து சாக்லேட் சிரப்பு உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம், ஆப்ஷனல் தான். ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்கோ இல்லாட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கண்டிப்பாக நீங்கள் இதை ரெடி பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. இப்போ வந்து நான் இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக உங்களுக்கு வரும் பாருங்கள். ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து அந்த பால் ஊற்றி இருக்கிறதுனால அதுவுமே இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு இது கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த சைடெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணி விட்டுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்க்க அழகாக இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணி விட்டுட்டு முட்டையில் வந்து முக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபி இது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.